வண்ணாத பூச்சிகள் பறக்க வேண்டுமா? இந்த செடிகளை வளருங்கள். என்ன செடிகள்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. மகிழ்ச்சியாக இருக்கும் தருணங்களில் மனசுக்குள்ள வண்ணாத்தி பூச்சி பறக்கிறது என்ற சொற்றொடரை தான் உதாரணமாக கூறுவார்கள். மகிழ்ச்சிக்கும் வண்ணாத்த பூச்சிக்கும் ஒரு ஈர்ப்பு உள்ளது. அந்த வகையில் தான் பால்கனியில் வண்ணாத்த பூச்சிகளின் வருகையை ஈர்த்து பூங்கா போல மற்றது பால்கனி தோட்ட செடிகள் மற்றது குறிப்புகள் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாவெண்டர், அதாவது நாளொன்றுக்கு 6 மணி நேரம் சூரிய ஒளி தேவைப்படும் இடங்கள்ல மண்ணில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்காதவாறு பராமரித்தால் எளிதாக வளரும் லாவெண்டர் செடி. இதில் உள்ள ஊதா நிற பூக்களின் இதமான நறுமணம் வண்ணாத்தி பூச்சிகளுக்கு மிகவும் பிடித்தமானவை. மேலும் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் செடியின் நறுமணம் மனிதர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மையுடையது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி புஷ். வண்ணாத்தி பூச்சிகளின் காந்தம் என்று அழைக்கப்படும் பட்டாம்பூச்சி புஷ் செடிகள் பெரிய புதர் போல வளருவதால் பெரிய தொட்டிகளில் பால்கனியில் வளர்ப்பதோடும் புதிய கிளைகள் பூக்கள் உருவாக காவாத்து செய்வது முக்கியமாகும். இந்த செடி பூக்களின் வாசனை வண்ணாத்தி பூச்சிகளை பால்கனியை நோக்கி சுலபமாக இழுக்கும் தன்மை கொண்டது. அடுத்தது மில்க் வீட், அதாவது நல்ல வடிகால் வசதி உள்ள மண்ணில் மில்க் வீட் செடிகள் செழித்து வளரக்கூடியவை. மேலும் பார்த்தீங்கன்னா மில்க் வீட் செடிகள் இலைகள் மட்டுமே வண்ணாத்தி பூச்சிகள் முட்டையிட்டு வளர்ப்பதற்கு தேவையான உணவாக பயன்படுவதால் புழுக்கள் இலைகளை சாப்பிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சால்வியா. பால்கனி தொட்டிகளை வளர்க்க ஏதுவான சால்வியா செடிகள் நீண்ட குச்சிகள் போன்ற அமைப்பில் பூக்கும் பூக்களை கொண்டுள்ளது. வண்ணாத்த பூச்சிகளை வெகு தொலைவில் இருந்தே கவர்ந்தெழுக்கும் தன்மையை சால்வியாவின் சிவப்பு, ஊதா மற்றும் நீல நிற மலர்கள் கொண்டுள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேரிகோல்ட். மிதமான தண்ணீரும் நல்ல சூரிய ஒளியும் இருந்தால் வேகமாக வளரக்கூடிய சாமந்தி செடிகள் வண்ணாத்தி பூச்சிகளுக்கு பிடித்த தாவரமாகும். மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற சாமந்தி பூக்கள் கொண்டுள்ளதால் பால்கனி கூடுதல் அழகை கொடுப்பதோடு வண்ணாத்தி பூச்சிகளை ஈர்த்து தேவையில்லாத பூச்சிகளை வரவிடாமலும் தடுக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செடம். பால்கனியில் வெயில் படும் இடங்கள்லாம் இந்த சதை பற்றுள்ள தாவரத்தை எளிதாக வளர்க்கலாம். இதற்கு குறைந்த தண்ணீர் தேவைப்படும். மற்ற பூக்கள் குறைவாக இருக்கும். கோடை காலத்தின் இறுதி பகுதியிலேயும் இலையுதிர் காலத்திலேயும் அதிகமான பூக்கள் இருப்பதால் சிறந்த உணவாதாரமாக வண்ணாத்தி பூச்சிகளுக்கு இருக்கிறது. வண்ணாத்தி பூச்சிகளின் புழுக்களை பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள் அழித்துவிடும் என்பதால் அவற்றிற்கு பதிலாக மண்புழு உரம், தொழு உரம் போன்ற இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அடுத்தது வண்ணாத்தி பூச்சிகள் கற்களின் மீது அமர்ந்துள்ள தண்ணீரை குடிக்க ஏதுவாக ஒரு சிறிய தட்டு அல்லது அகல் விளக்கில் கூழாங்கற்களை போட்டு தண்ணீரில் ஊற்றி வைக்கணும். வண்ணாத்தி பூச்சிகள் குளிர் ரத்தம் கொண்டவையாக இருப்பதால், அதாவது சிறகடிக்க சூரிய வெப்பம் தேவை. எனவே வெயில் உள்ள திசையில் செடிகளை வளர்த்தால் பால்கனியை சுற்றிய வண்ணாத்தி பூச்சி எப்பொழுதும் வட்டம் அடித்து கொண்டே இருக்கும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.